பிரைஸ் தி லார்ட். இந்த மெய்வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற மெய்வார்த்தையானது சங்கீதம் 117:2 அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியது என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்வதை பார்க்கிறோம். பாருங்க, இன்றைக்கு அநேக உலக மக்கள், உறவினர்கள் நம் மீது வைத்திருக்கிற அன்பு பெரியது என்று எல்லா நாட்களிலும் சொல்வது உண்டு. ஆனா உலகத்தை படைத்த கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் உன்மேல் வைத்திருக்கிற கிருபை இந்த காலை வேளையிலே பெரிதா இருக்கிறது மகனே மகளே என்று அவர் திருவுளம் பற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பாருங்க, எதை குறித்தும் பயப்படாத ஒரு வார்த்தையை, எதை குறித்தும் கலக்கம் இல்லாத ஒரு வார்த்தையை, நம்பிக்கையின் வார்த்தையை மெய் வார்த்தையாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவர். அப்படி அவர் நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறவராய் இருக்கிறார். பாருங்க, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. இந்த நாட்கள் எல்லாம் நம்மோடு கூட இருந்த கிருபை பெரியது. இந்த புதிய ஒரு இடத்துல நம்மோடு கூட இருக்க போகிற கிருபையும் பெரியதா இருக்கிறது. உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய ஆசைகள் எல்லாவற்றும் உங்கள் கண்களுக்கு முன்பாக பெரிதா இருக்கலாம். ஆனா அதை காட்டிலும் கர்த்தர் நம் மேல் வைத்திருக்கிற கிருபை பெரியது. உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்ற அவருடைய வல்லமை பெரியது. உங்களுடைய நினைப்புகளை நினைவிலே கொண்டு வருவதற்கு அவருடைய ஆசை பெரியது. அவரை நம்புங்கள். அவரை தேட ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் எந்த காரியத்தை குறித்து இன்றைக்கு கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் அவர் முன்னமே உங்களை தெரிந்து கொண்டவர். உங்கள் மீது தம்முடைய கிருபையை வைத்திருக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். ஐயோ, என்னுடைய உறவினர்கள் என்னை விட்டு சென்றார்களே, என்னுடைய நண்பர்கள் என்னை விட்டு தூரம் போனார்களே என்று யோசிக்கிற, கவலைப்படுகிற இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அவர் நம் மேல் வைத்திருக்கிற கிருபை பெரியது. இந்த வார்த்தைக்காக ஒரு நிமிடம் மாத்திரம் நாம ஜெபிப்போமா? கர்த்தாவே, நீர் நல்லவராயிருக்கிறீர். சங்கீதம் 117:2 சொல்லப்பட்டது போல, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபை பெரியது. நாங்கள் எதை குறித்தும் பயப்படாமலும் கலங்காமலும் திகில் அடையாமலும் உம்மோடு கூட நாங்கள் நடந்து வர கர்த்தர் எங்களோடு கூட பயணப்பட்டு இன்றைக்கு வருவீராக. நல்லவரே, ஆமென். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டுகளித்ததற்காக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.